ஹலோ மக்களே! ப்ரொமோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் துஷார் வந்திருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அந்த பையன் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது. பட் ஆனா இந்த வாரம் அவன தான் லீஸ்ட்ல வச்சிருக்காங்க அனுப்புறதுக்கு. ப்ளஸ் 2 எலிமினேஷன் வேற சொல்றாங்க. அவன உள்ள வச்சுட்டு ரம்யாவ அனுப்பிச்சா நல்லாயிருக்கும். சரி ஓகே. நான் வந்து இப்போ பார்த்ததுல ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டா எப்போ வந்து துஷார் வந்து ப்ரொமோல வந்தாரு. கமருதீன் கூட சண்டை போட்டதுல வந்தாரு. அது கூட கன்டென்ட்டுக்காகன்னு ஆப்வியஸா தெரிஞ்சது. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. சீஃப் கெஸ்ட்லாம் வந்து எங்களுக்கு சர்வீஸ் வேணும்னு கேட்குறாங்க. யாருமே இன்னும் ரெடி ஆகவே இல்ல. ஆக்சுவலி ஹோட்டல் டாஸ்க் வந்து 24 ஹவர்ஸும் இருக்கும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் டாஸ்க்கு புரிஞ்ச மேனேஜர் என்ன பண்ணியிருக்குன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜரும் தான். ஆனால் முதல் பொறுப்பு மேனேஜருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எழுந்து ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும். எல்லாரும் இந்த டைமுக்கு ரெடியாக இருக்கணும்னு நைட்டே ஒரு அஃபிஷியல் மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் சொல்லியிருக்கணும். அது அவங்களும் பண்ணலை, மற்றவங்களும் பண்ணலை. இதில் பாரு அதான் அசிஸ்டன்ட் மேனேஜர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ப்ளஸ் அவங்க நேற்றே வந்து அந்த டாஸ்கில் வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியல. எல்லாரும் வச்சு செஞ்சதில் அவங்க கொஞ்சம் மேபி நான் எதுக்கு பண்ணணுன்ற அவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எப்படி பார்த்தாலுமே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மேனேஜருக்கு தான் வரணும் போது ப்ளஸ் வீட்டு தலையும் அவங்க தான் போது டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டியில் திமிர் காட்ட கெத்து காட்ட மட்டும் தெரிஞ்ச திவ்யாவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்காக பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். பட் ஆனால் அவங்க அதை பண்ணலை. இப்போ சர்வீஸ்ன்னு எல்லோரும் ரெடி ஆகிட்டு டக்குன்னு வரணும், உடனே வரணும், குளிச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ரெடியாக வரணும்னு எப்படி எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக வருவாங்க. அப்போ எனக்கு ஒன்று பேசணும்னு சொல்லி துஷார் வராரு. அவரை இக்னோர் பண்ணுற மாதிரி தான் இவங்க பேசுகிறாங்க. அப்புறம் அமித் போய் நீ கம்முனிருன்ற மாதிரி துஷார் கிட்ட சொல்கிறாரு. அவன் எங்கே கம்முன்னு இருக்கணும், அவனுக்கு தோணுதான் அவன் பேசதான் வேணும் அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கா. ஆனால் பேசணும்னு சொல்லி எப்போ விஜய் சொன்னாரோ அப்போயே அவனுக்கான ஸ்டாண்ட் எடுத்தான். இதில் நைட்லேயே ஒரு விஷயம் நடந்தது துஷாருக்கும் சுபிக்ஷாக்கும். அப்போ அந்த இடத்துல குரூப்பிசம் ஃபார்ம் இருக்கும், உனக்கு புரியுதா? புதுசாக வந்த பிரஜின், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா 3 பேரும் ஒரு குரூப்பிசமாக இருக்குது. அதில் எஃப்ஜேவும் இருக்காங்க, ரம்யாவும் இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற குரூப்பிசம் கூட இதுவும் சேர்ந்துருக்குன்ற மாதிரி அவன் சொல்கிறான். சுபிக்ஷாமா தெரியாத மாதிரியே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மாவும் அந்த குரூப்பில் தான் இருக்காங்க. அதை வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் இருக்காங்கன்றதுனால பெருசாக அவங்க அதை பற்றி பேசலை. ஆனால் துஷார் குரூப்பிசம்னு பளிச்சுன்னு பேசுகிறான் சுபிக்ஷா கிட்டன்னும் போது நேற்று நைட்லேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டான். பிரஜின் நேற்று வேணும்னே வம்பு வலிச்சு திவாகரை வம்பு வலிச்சது. சாண்ட்ராக்கோ திவாகருக்கோ ஒரு பிரச்சனை போச்சு. அதில் 2 சைடுமே தப்பு இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி பொண்டாட்டி தாஸ்னா வந்து பொண்டாட்டிக்காக எகிரிட்டு பிரஜின் வந்தார். அப்போ அந்த இடத்துல வந்த எஃப்ஜே அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யா எல்லாமே பிரஜினுக்கு தான் சப்போர்ட்டு. சுபிக்ஷாவும் பிரஜினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. துஷார் வந்து இல்லை 2 சைட்லேயும் இருக்குல்ல, கேட்கணுன்னா 2 பேரும் சாரி கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இன்றைக்கின்னு பார்த்து லைவ் சரியாகவே வரல, வெறும் ப்ரொமோ தான் நான் பார்த்தேன். நேற்றுக்கான நைட் அப்டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது. எனக்கு லைவ் வந்தால் தான் ஃபுல்லாக நான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். ஸோ யாராவது லைவ் பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆனால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ துஷார் ஸ்டாண்ட் எடுத்தது சரியா தப்பான்னு சொல்லுங்கள். அப்படி அவன் எடுத்தது சரியா அப்படின்ற பட்சத்தில் ஓட்டிங்லாம் அவன் வந்துட்டு எலிமினேட் ஆகக்கூடாது. பட் ஆனால் மக்கள் ஓட்டோ டீமும் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரில. ரம்யா தான் ஆக்சுவலாக வெளியில் போனோம் என்ன கேட்டால் கூட சேர்த்து அந்த எஃப்ஜேவையும் அனுப்பிச்சா நம்மளுக்கு போனஸ் தான். பட் ஆனால் டீம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.